2020 லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு வருஷமாகி போச்சு. வாட் டசன்ட் கில் யூ மேக்ஸ் யூ ஸ்ட்ராங்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 2020 நமக்கு 1008 தலைவலியை கொடுத்தாலும் அது நமக்கு சில முக்கியமான பாடங்களை கற்றுக் கொடுத்துருக்கு. நம்ம என்ன கற்றுக்கிட்டோம், அது நம்ம லைஃப்பில் கொண்டு வந்த பாசிட்டிவான சேஞ்சஸ் என்ன அப்படிங்கிறதையும் இந்த எபிசோடில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு நிஃப்டி 50 இண்டெக்ஸை பார்க்கலாம். மிட் பிப்ரவரி வரை நார்மலாக போயிட்டு இருந்த மார்க்கெட் ஒன்ஸ் கோவிட் வேர்ல்டு ஃபுல்லாக பரவ ஆரம்பித்த உடனே ஆஹா இது சீரியஸான விஷயம்ப்பா அப்படின்னு கீழே போக ஆரம்பிச்சிருச்சு. எண்ட் ஆஃப் மார்ச்சில் பாட்டமை தொட்டுட்டு நம்ம நினச்ச அளவுக்கு இது மோசம் இல்லை, இதனாலலாம் உலகம் அழிஞ்சிடாது, இது ஒரு தற்காலிகமான பின்னடைவு தான் அப்படின்னு தெரிஞ்ச பிறகு மேலே போக ஆரம்பிச்சிருச்சு. அப்படி மேலே போக ஆரம்பித்தது இன்ன வரைக்கும் மேலே தான் போய்கிட்டு இருக்கு. சரி, நிஃப்டி 50 பிஹேவியர் தான் இப்படி இருந்துச்சுன்னா யூஎஸில் S&P 500 என்ன பண்ணுச்சு? அதுவும் இதே பிஹேவியர் தான். இன்ஃபேக்ட் S&P 500 நிஃப்டி 50 க்ளோஸாக மிமிக் பண்ணுறதை இங்கே பார்க்கலாம். ரணகலமாக ஆரம்பித்த வருஷம் முடியும் போது பார்த்தா நிஃப்டி 50 கிட்டத்தட்ட 14% ரிட்டர்னும் S&P 500 15% ரிட்டர்னும் கொடுத்துருக்கு. இதுதான் இப்படின்னா நாஸ்டாக் 100 அது 43% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஸ்டாக் மார்க்கெட் ரிட்டர்ன்ஸை பார்த்தா ஒரு பேண்டமிக் நடந்த வருஷம் மாதிரியே இல்லைல்ல. அதுதான் ஸ்டாக் மார்க்கெட். புதுசாக மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண வந்தவங்களுக்கு இது ஒரு ஸ்ட்ரேஞ்சாக இருக்கும். ஸ்டாக் மார்க்கெட் எப்போவுமே ஃப்யூச்சரை தான் பார்க்கும், கரண்ட் சிச்சுவேஷனை பார்க்காது. பிப்ரவரியிலேருந்து மார்ச் வர மார்க்கெட் கீழே போச்சுன்னா அதுக்கு காரணம் கொரோனாவோட தீவிரம் தெரியல, அதோட இம்பேக்ட் எக்கானமிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கிளியராக தெரியல. அந்த மாதிரி ஃப்யூச்சர் எப்படி இருக்க போகுதுங்கிற அன்சர்டன்ட்டி இருந்தபோது மார்க்கெட் குப்புரடிச்சு கீழே விழுந்தது. அந்த அன்சர்டன்ட்டி கொஞ்சம் கொஞ்சமாக கிளியராக மார்க்கெட் மேலே போக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வேக்சின் வந்த பிறகு இன்னும் எக்கனாமி ஃபுல்லாக ரெக்கவர் ஆகலைன்னா கூட ஃப்யூச்சர் க்ரோத் மேலே மார்க்கெட் கான்ஃபிடெண்ட்டாக இருக்குது. அதனால தான் இவ்வளோ தூரம் மேலே வந்திருக்கு. இது மார்க்கெட் நமக்கு ரிமைண்ட் பண்ணுற ஃபஸ்ட்டு பாடம். ஸ்டாக் மார்க்கெட் எப்போவுமே ஃப்யூச்சர் எக்கனாமிக்கல் க்ரோத்தை தான் பார்க்கும், கரண்ட் எக்கனாமிக்கல் சிச்சுவேஷன் எல்லாம் அதுக்கு அப்புறம் தான். இப்போ நம்ம 2020 ஆஸ் அ ஹோல் திரும்பி பார்க்குறப்ப ஹைண்ட்சைட்டில் இதெல்லாம் பார்க்குறோம். ஏன் இப்படி இருக்குதுன்னு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வேறு கொடுக்குறோம். ஆனால் அது நடக்கிறதுக்கு முன்னால் ஃப்யூச்சர் கிளியராக இல்லைப்பா, மார்க்கெட் கீழே போக போகுது, அல்லது ஃப்யூச்சர் கிளியராக இருக்குப்பா, மார்க்கெட் மேலே போக போகுது அப்படின்னு நம்மளால் கான்ஃபிடெண்ட்டாக சொல்ல முடியுமா? கண்டிப்பாக முடியாது. மார்க்கெட் பிப்ரவரியில் கீழே போக ஆரம்பித்த பிறகு 35% வரை கீழே போச்சு. நிறைய பேர் ஃபைனான்ஷியல் கிரைசிஸ் டைமில் 50% வரை கீழே போன மாதிரி இப்போவும் போகும் அப்படின்னு தான் எதிர்பார்த்தாங்க. பட் டு எவ்ரி ஒன் சர்ப்ரைஸ் அது டேர்ன் ஆகி மேலே போக ஆரம்பிச்சிருச்சு. இது இரண்டாவது பாடம். மார்க்கெட் மூவ்மெண்ட்டை யாராலும் ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. நிறைய பேர் இந்த ரேலி சஸ்டைனபிள் இல்லை அப்படின்னு இந்த வருஷம் பூரா சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் மார்க்கெட்டு நீங்கள் சொல்கிறத சொல்லிக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அது பாட்டுக்கு மேலே போய்கிட்டே இருக்குது. சரி, இப்போ இந்த மிட் பிப்ரவரியிலேருந்து எண்ட் ஆஃப் மார்ச் வரை உள்ள பீரியடை க்ளோஸாக பார்ப்போம். மார்க்கெட் எப்படி செங்குத்தாக கீழே விழுந்திருக்கு அப்படின்னு பாருங்கள். 35% கீழே போச்சு இந்த பீரியடில். அதாவது 10,000 ரூபா வச்சுருந்தோம்னா 6,500 ரூபா ஆகியிருக்கும் மார்ச் எண்டில். இது மார்க்கெட் நமக்கு கற்றுக் கொடுத்த மூணாவது பாடம். ஸ்டாக் மார்க்கெட் வொலட்டைல் ஆனது. குறுகின காலத்தில் டக்குன்னு மார்க்கெட் கீழே போகலாம். நல்ல வேலை இந்த வருஷம் அடுத்த 7 மாதத்துலேயே ரெக்கவர் ஆகிடுச்சு. எப்போவுமே இது மாதிரி இருக்காது. இட் குட் டேக் மோர் தென் 2 years. அதனால தான் 3 to 5 yearsக்கு உள்ள தேவைப்படுற பணத்தை ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பீரியட் இன்னொரு முக்கியமான பாடத்தையும் சொல்லி கொடுத்தது. இந்த மாதிரி நேரம் தான் நம்ம கான்ஃபிடென்ஸை டெஸ்ட் பண்ணும். என்னடா மார்க்கெட் இப்படி கீழே போயிட்டே இருக்குதேன்னு பயந்து இந்த நேரத்தில் விற்றுருந்தோன்னு வைங்க, நம்மளால் மறுபடியும் மார்க்கெட்டுக்குள்ளே என்டர் ஆகி இருக்கவே முடியாது. அந்த பயம் வருஷம் பூரா இருந்திருக்கும். இது மார்க்கெட் நமக்கு கற்றுக் கொடுத்த 4வது பாடம். ஆல்வேஸ் ஸ்டே இன்வெஸ்டட். டைமிங் பண்ண ட்ரை பண்ணுறதுல அர்த்தமே இல்லை. அடுத்து நாஸ்டாக் 100 பார்க்கலாம். அது மேலே போகிற வேகத்தை பார்த்து நாமளும் ஜூன் மாதத்துலேருந்து இது ஒரு டெக் பபுள் அப்படின்னே சொல்லிகிட்டு இருக்கிறோம். அது ஒவ்வொரு மாதமும் நியூ ஹைக்கு போய்கிட்டே இருக்குது. இது நமக்கு கற்றுக் கொடுத்த பாடம் என்னென்னா, கீப் இட் சிம்பிள். ஒரு இண்டெக்ஸை வாங்கும்போது வேல்யூவேஷன் பற்றி எல்லாம் கவலைப்பட்டு இன்வெஸ்டிங்கை ஓவர் காம்ப்ளிகேட் பண்ணாமல் ஜஸ்ட் கீப் பையிங் த இண்டெக்ஸ் அண்ட் ஸ்டே த கோர்ஸ். அந்த சிம்பிளிசிட்டியே நம்மளை சக்ஸஸ்ஃபுல் இன்வெஸ்டர் ஆக்கிடும். மொத்தத்தில் எல்லாத்தையும் சம்மரைஸ் பண்ணி ஒரே லைனில் சொல்லணுன்னா, மார்க்கெட் மூமெண்ட்டை இக்னோர் பண்ணிவிட்டு கையில் காசு இருக்கும்போதெல்லாம் உங்கள் ஃபண்ட் அலோகேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஜஸ்ட் கீப் பையிங் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ். அவ்வளோதான், சிம்பிள். இது போக இன்னொரு விஷயம், நீங்கள் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் ஹோல்ட் பண்ணுற ஆளாவோ அல்லது ட்ரேடிங் பண்ணுற ஆளாவோ இருந்தால் வருஷ கடைசியில் உங்கள் பெர்ஃபார்மன்ஸ்
இண்டெக்ஸை கம்பேர் பண்ணும்போது எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். நிஃப்டி 50 14%, S&P 500 15%, நாஸ்டாக் 100 43% ரிட்டர்ன் கொடுத்துருக்குதுன்னா ஆவரேஜ் 24% ரிட்டர்ன் அப்படின்னு எடுத்துக்கலாம். உங்களால் 24% ரிட்டர்னை பீட் பண்ண முடிஞ்சிருந்தா வாழ்த்துக்கள். இல்லை உங்கள் ரிட்டர்ன் அதை விட கம்மின்னா நீங்கள் அவசியம் ட்ரேடிங் பண்ணணுமா அப்படின்னு யோசிச்சுக்கோங்க. 2020 ஸ்டாக் மார்க்கெட்டில் இதெல்லாம் நமக்கு கற்றுக் கொடுத்துச்சுன்னா நம்ம அன்றாட வாழ்க்கையில் இன்னும் நிறைய பாசிட்டிவ் சேஞ்சஸ். டெய்லி ஆஃபீஸ் கம்யூட்டுக்கே 2-3 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்த நமக்கு இந்த ரிமோட் ஒர்க்கிங் பெரிய வரப்பிரசாதமாச்சு. திடீர்னு பார்த்தா கையில் நிறைய டைம். சில பேர் அந்த டைமை நெட்ஃப்ளிக்ஸு, அமேசான் ப்ரைம்னு வேஸ்ட் பண்ணால் கூட நிறைய பேர் புத்திசாலித்தனமாக அவங்க ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணிக்க யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. என்ன மாதிரி சில பேர் புல் வளர்ப்பது எப்படி, உரம் போடுவது எப்படின்னு லான் கேரில் இறங்கிட்டாங்க. அடுப்படி பக்கமே போகாத ஆட்கள் எல்லாம் குக்கிங், பேக்கிங்னு பட்டையை கிளப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. என்னோட பசங்களே இப்போ பனானா பிரெட், பிளாக் ஃபாரஸ்ட் கேக்குன்னு நல்லாவே பேக் பண்ணுறானுங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை சொந்த ஊருக்கு போயிட்டு இருந்த நிறைய பேருக்கு சொந்த ஊரில் போய் அங்கேருந்தே ரிமோட்டாக ஒர்க் பண்ணுற வாய்ப்பு கிடச்சிச்சு. ஃபேமிலி பாண்டிங்கும் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடுச்சு. எங்கள் வீட்டில் எப்போவுமே எளியும் பூனையுமா சண்டை போட்டுட்டு இருக்கிற பசங்க இந்த லாக்டவுனுக்கு அப்புறம் சேர்ந்து கொலாபரேட்டிவாக விளையாடுறத பார்க்குறேன். இப்போ வீட்லேயே இருந்ததுனால நல்லா தமிழ் பேசவும் கற்றுக்கிட்டாங்க. ஃபுல்லாக ரிமோட் லேர்னிங்னால கம்ப்யூட்டரும் நல்லா யூஸ் பண்ண கற்றுக்கிட்டாங்க. அப்புறம் செலவுகள்னு பார்க்கும்போது என்டர்டெயின்மெண்ட், வெக்கேஷன், ரெஸ்டாரண்ட், அவுட்டிங்னு எந்த செலவும் இல்லாததுனால இந்த வருஷ செலவு போன வருஷத்தை விட 50% கம்மி. இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா, நம்மளை சுற்றி ஏதாவது பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதை நினச்சி நாம் உடஞ்சி போயிடக்கூடாது. அதில் இருக்கிற பாசிட்டிவான விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணி ஹோப்ஃபுல்லாக இருக்கணும். அதுதான் சாமானியனுக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறவனுக்கும் உள்ள வித்தியாசம். அப்புறம் இந்த 2020 நம்ம 2 பேருக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். ஒன்று, இந்த கோவிடை ஃப்ரண்ட் லைனில் இருந்து ஃபைட் பண்ணுற டாக்டர்ஸ், நர்சஸ் அண்ட் ஆல் ஹெல்த் ஒர்க்கர்ஸ், அவங்களுக்கு ஒரு சல்யூட். இந்த மாஸ்க்கை ஒரு 5 நிமிஷம் போடுறதுக்கு நமக்கு மூச்சு முட்டுது. நாள் பூரா அதை போட்டுட்டு வேலை பார்க்குற அவங்கெல்லாம் கடவுள்னு தான் சொல்லணும். அடுத்து டீச்சர்ஸ். இந்த பொடுசுங்களை ரிமோட்டில் கண்ட்ரோல் பண்ணி சொல்லிக் கொடுக்குறதுங்கிறது அவ்வளோ லேசுப்பட்ட காரியம் இல்லை. என் பசங்களோட சில கிளாஸஸை நான் லிசன் பண்ணியிருக்கிறேன். எப்பா இந்த வாண்டுங்க கேட்குற கேள்விகளும் அதுக்கு அவங்க பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதும், இதில் சில அதிக பிரசங்கித்தனமான பேரண்ட்ஸ் நீங்கள் சொல்லிக் கொடுக்குற விதம் சரியில்லை, கான்டென்ட் தப்பு அப்படின்னு கடுப்பேற்றுறதும், அதையும் அவங்க பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறதை பார்க்குறப்ப இவங்களும் கடவுள் தான். அவங்களுக்கும் ஒரு சல்யூட். 2020 இப்படி ஒரு சேலஞ்சிங்கான வருஷம் ஆயிடுச்சு. 2021 கோவிட் வேக்சினோட இனிதே ஆரம்பிக்குது. இட் கேன் ஒன்லி கெட் பெட்டர் ஃப்ரம் ஹியர் அப்படின்னு நம்புவோம். அனைவருக்கும் எனது இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.